ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா ஜேகே வெர்சஸ் பிடிஎஸ். எஸ், அதாவது நம்ம ஜேகே தான் பிடிஎஸ் மெம்பர்ஸை பயங்கரமாக தொல்லை பண்ணுறாரா, இல்லை இந்த பிடிஎஸ் மெம்பர்ஸ்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட லிட்டில் ஜேகேவை பயங்கரமாக தொல்லை பண்ணுறாங்களா அப்படின்ற மிஸ்ட்ரியை தான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ஓகே வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட ஃபேவரட்டோட எபிசோடோட இந்த எபிசோடு கண்டிப்பாக எனக்கு மட்டும் இல்லை, உங்கள் நிறைய பேருக்கு ஃபேவரட்டாக இருக்கும். ஏன்னா இதில் நம்ம பாய்ஸில் செம்ம கூலாக இருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, 2 டீமாக பிரிஞ்சுப்பாங்க. நடுவில் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி 2 பக்கமும் பயங்கரமாக ஆன்சர் பண்ணிப்பாங்க. இதில் காமெடியே என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை தொடக்கூடாது, தொட்டா தண்ணி பீச்சுக்கிட்டு அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நடுவில் உட்காந்துட்டு இருக்காதுல பஞ்சாயத்து தலைவர், அவர் தலை மேலேயே தப்பக்கடின்னு கொட்டும். இங்கே நம்ம ஜிகே ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாரு, அதாவது கோகுல்ஸில் கையை வச்சாதான் தண்ணி அடிக்குதுன்ட்டு. ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அலர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஜேகே அதை வச்சு செம்ம ஃபன் பண்ணுவார். அதான் இங்கே நடந்துட்டுருக்கு. நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? பண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டை பண்ணுது. ஓ வீ மேலே நிமிராதீங்க நிமிராதீங்க, இதுக்கு தான் சொன்னேன். பட் இதை பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கும். ஜேகே இதில் செம்ம ஹாப்பியாக இருப்பார். அவர் ஃபேஸ் முழுக்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம். வாவ், ஸோ ஸ்வீட்டில் ஆனால் சரியான நாட்டி. ஜங்குக், நீங்கள் தான் பிடிஎஸில் ரொம்ப சின்னவர், அதனால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? எஸ், ஓகே. உங்கள் மெம்பர்ஸ் கிட்ட நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாரும் சுத்தப்படுத்தி வைங்க. ஓ ஓ ஓ, யாருமே க்ளீன் பண்ணுறது இல்லையா? எனக்கு கூட பிடிக்காது இந்த பாத்திரம் க்ளீன் பண்ணுறது. இங்கே ஜங்குக்கோட கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்நாள் முழுக்க எந்த ஃபுட்டை கொடுத்தா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க? அதுக்கு ஜின் ஆன்சர் பண்ணுறாரு, ஆர்மியோட லவ். இல்லை இல்லைன்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. எப்படி இல்லைன்னு சொல்வாரு? சொல்வீங்களா ஜேகே? இல்லைப்பா, அப்படி சொல்ல ஒத்துக்கிட்டாரு. எஸ், ஆர்மியோட லவ். நைஸ் ட்ரிக் ஜின். பட் உங்கள் எல்லாக்கிட்டையும் நான் கேட்குறேன், உண்மையாக ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு எது? உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஜேகேவோட ஃபேவரட் ஃபுட் எதுன்னு. ஜின், நீங்கள் இவன் தான் ஃப்யூச்சரில் பெருசாக போகிறான், பட் இவனை நான் எவ்வளோ தொல்லை பண்ணாலும் இப்போ அவன் எழுந்துக்க மாட்டான். பின்னாடி இருந்து ஜேகேக்கு தூங்கும் போது தொல்லை பண்ணால் பிடிக்காது, பட் அதை நம்ம ஜின்னு கேட்க மாட்டாரு. எஸ், இங்கே என்னதுமா சொல்கிறாரு, நான் அவனோட மூக்கை பிடிப்பேன், அப்பயும் எந்திரிக்க மாட்டான். நான் அவனோட சின்ன தொடுவேன், அப்பயும் அவன் எந்திரிக்க மாட்டான். நான் அவன் வாயை தொடுவேன், அப்பயும் அவன் எந்திரிக்க மாட்டான். நான் அவனோட செஸ்ட்டை தொடுவேன், அப்பயும் அவன் எந்திரிக்க மாட்டான். பட் எந்திரிச்சாருன்னா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஏன்? ஓ, திரும்பவும் ஜின்னுக்கு எப்போவுமே தூங்குற ஜேகேவை தொல்லை பண்ணுறது பிடிக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் பாருங்க, ஜேகேவோட வாயில் மீன் பிடிச்சிட்டு இருக்காரு. இதனால தான் ஜேகே எப்போ பார்த்தாலும் ஜின்னுக்கிட்ட விட்டு கொடுக்காம சண்டை போடுறாரு. இங்கேயும் பாருங்க, ஓ சூடா இருக்கு ஜேகே, சூடா இருக்கு ஜங்குக்கா, சூடா இருக்கு. சூடா இருந்தா தள்ளி போங்க ஜின். தெரியுதுங்களா எதுக்காக ஜேகேக்கும் ஜின்னுக்கும் இப்படி சண்டை நடக்குதுன்னு? எப்போ பார்த்தாலும் ஜின் ஜேகேவை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காருப்பா. ஆனால் நம்ம ஜேகேவும் விட மாட்டாரு. ஒரு அடி கொடுத்தாங்க அப்படின்னா 2 அடி கிடைக்கும். பாருங்க, ஜின்கிட்ட எப்பவும் அதான் நடக்கும். நீ ஒரு அடி அடிக்க, நான் 2 அடி கொடுப்பேன். நீ என்ன தொல்லை பண்ணுறியா, நானும் உன்னை தொல்லை பண்ணுவேன். விட்டு கொடுக்காத பன்னி. ஃபோட்டோஷூட், ஜேகே வியோட ஃபோட்டோஷூட். ஜேகேவோட கையை வி டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. வி வேண்டாம், ஜேகே விட்டு தர மாட்டாரு. போச்சு. இங்கே வி கத்திட்டு இருக்காரு, சாரி சாரி, நான் திரும்பி பண்ண மாட்டேன், நான் திரும்பி பண்ண மாட்டேன், விட்டுடு, சாரி. இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? ஓ திரும்பவும் கேட்ச் கேட்ச் கேட்ச். இந்த வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஓ தியாங்கா, எப்பவும் ஜேகே கிட்ட தொல்லை பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நல்லா வாங்கி கட்ட வேண்டியது. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான். சுகா சுகா க்யூட்டாக பண்ணுறாருல. ஜேகே கிட்ட சுகாவோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். ஜேகேவும் சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்ணாலும் சுகாயும் என்னை வந்து திட்டவே மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எஸ், ஒருவேளை குட்டியாக இருக்கிறதுலேருந்து பார்த்துட்டே இருந்ததாலையோ? அதுக்காக இப்படி அடிக்கக்கூடாதுப்பா. இருந்தாலும் பரவாயில்ல, யாராலையும் செய்ய முடியாததை ஜேகே செய்கிறாரு, சுகாவை தொல்லை பண்ணுறது. பட் ஹோபியும் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இவ்வளோ வேகமாக ஓடி வந்து ஜேகேவை தள்ளி விட்டாங்கப்பா. ஹோபி அண்ட் வி தான் அது. இவரை தள்ளி விடுறதுக்காகவா இவ்வளோ தூரம் ஓடி வந்தீங்க? பட் ஒய் தெரியல. இங்கே ஜின் கத்திட்டு இருக்காரு, ஜங்குக்கா ஜங்குக், இதை நீ உடைச்சிட்ட, இந்த செட்டை நீ உடைச்சிட்ட ஜங்குக். வாட்,
இதை நீ உடைச்சிட்ட. உடைஞ்சிருச்சா? உடைஞ்சிருச்சு. ஜங்குக் ஜங்குக் இதை நீ உடைச்சிட்ட. சாரி ஜங்குக். ஓ ஜின் எப்படி கத்துறாரு, ஊருக்கே கேட்குற மாதிரி. ஜங்குக் ஜங்குக் உடைச்சிட்ட. இதை கேட்டுட்டு பேங்க் வெடியே வந்து சத்தம் போடுவார் போல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஜேகேவும் சும்மா கிடையாது, எல்லாரையும் பயங்கரமா கலாய்ப்பாரு. மெம்பர்ஸ் மொத்தம் கிடையாது, மற்றவங்களையும் தான். ரேம் மாஸ்டர். இதை வச்சு ஆரம்ப ஜேகே எவ்வளோ நாளாக கலாய்ச்சிட்டு இருக்காரு அப்படின்னு தெரியுமா? யா இங்கேயும் பாருங்க, ரேம் மாஸ்டர். ஓ விளையாடும் போது கூட ரேம் மாஸ்டர். ஆரம்பம் மட்டும் கிடையாது, ஜிமினாவுக்கு பிடிக்காத ஒரு டாப்பிக்கை வச்சு ஜிமினாவை எப்பவும் கலாய்ப்பார். தோ இங்கே அதான் நடக்குது. ஹாய் ஹாய் ஜங்குக். ஆரம் ஜிமினா எங்க? ஓ ஜிமின்ஷி. ஜிமின்ஷி எங்க? ஜிமின்ஷி எங்க? ஆரம் வேற. ஜிமினா இன்னைக்கு வரல. ஓ சுகா நீங்களும்? ஜிமினாவுக்கு கோவம் வந்துடுச்சு. நான் இங்கே தான் இருக்கேன் பாரு என்ன. ஜிமினாவுக்கு பிடிக்காத டாபிக் குக்கி. அது மட்டும் கிடையாது, ஜின். ஜின்னோட ஏஜை வச்சு எப்பவும் கலாய்ப்பாரு. ஜின்னுக்கு எத்தனை வயசாச்சு? 27 ஆச்சு. ஜின் ஓல்ட் 30. ஜின்னு சொன்னாலே இவருக்கு வயசு மட்டும்தான் ஞாபகம் வருதா. இங்கே ஜேகேவோட ஹேரை ஜிமினா திருடுறாரு. ஜேகே இங்கே 2 இருந்தது. இல்லை 1 தான் இருந்தது. இல்லை இங்கே 2 இருந்தது. இல்லை 1 தான் இருந்தது. எனக்கு தெரியும் இங்கே 2 இருந்தது. விடாதீங்க ஜேகே, ஜிமின்ஷி தான் எடுத்தாரு. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஜேகே ஜிமினாக்கு எப்படி சீட்டிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எஸ், நம்ம இப்படி காட்டணும், தப்புன்னு தெரிஞ்சால் இப்படி காட்டிடணும். ஓ சீட்டர். 1 2 3 ஆன்சர். ஜேகே ஆரம்ப பார்த்துட்டு அப்படியே ஆன்சரை மாற்றிட்டாரு. ஓபி இல்லை இவங்க எங்களை பார்த்து மாற்றிட்டாங்க, அப்படியே மாற்றிட்டாங்க. இல்லை 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 நான் இப்படி தான் பண்ணேன். அப்படியே ஸ்லிப் ஆகிடுச்சு. டங் தானே ஸ்லிப் ஆகும். ஓகே ஜேகேக்கு கை ஸ்லிப் ஆயிடுச்சு. கத்தாதீங்க, சைலண்ட். வி சுகாவோட ஆன்சர் கரெக்ட். ஓ அப்போ ஏன் ஆன்சர் கரெக்டா? இல்லை ஓ ஆன்சர் இல்லை. ஓ ஜேகே கோவம் வந்துச்சு, அதுவும் ஆரம்பனால. யூ கிட்டிங் மீ? நீ என்ன பண்ணிட்ட? சாரி. நீ என்ன பண்ணிட்ட? நீ தான் ரொம்ப ஸ்மார்ட் ஆச்சு. ஜேகே முதல்ல சீட் பண்ணது நீங்க, ஆனால் ஆரம்பிட்டுறீங்க. நமக்கு புரியல இங்க யார் யாரை தொல்லை பண்றாங்கன்னு. ஜேகே சம்டைம் ரொம்ப தொல்லை பண்றாரு, சம்டைம் மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை பண்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.